மச்சான் என்னடா பண்ணுறது? என்னடா மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டேன்டா. அவனுக்கு 5 பேர் இருக்கிறானுங்க, நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். என்னடா பண்ணுறது? டேய் விட்றா விட்றா பார்த்துக்கலாம். பிரபு ஒருத்தர் 4 பேருக்கு சமம் இல்லையா? டேய் புலி ஆரம்பிடா. நடந்தது நடந்து போச்சு. நடந்து போச்சு, நடக்காதது ஆட்டோவில் போச்சு. பாயிண்ட்டுக்கு வாடா வெண்ண. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கல. என்னப்பா, என்ன வண்டி ரிப்பேரா? டேய் என்ன நக்கலா? இருக்கிற அவ்வளோ பாச்சியும் பிரித்து ரிப்பேர் பாட்டுருக்கோம், வண்டி ரிப்பேரான்னு கேட்குற? ஏன்பா பிரிச்சு போட்டிருக்க வண்டியை பார்த்து பொதுவா வேற என்னத்தான் கேட்பாங்க? நீயே சொல்லு. ஒரு பேச்சுவார்த்தைனா இப்படிதான் ஆரம்பிக்கும். டேய் இப்போ உங்களுக்கு என்னடா வேணும்? சமாதானம். டேய் நான் பழனிக்கே பஞ்சாமிர்தமா? சமாதானம் அதுன்னு எங்களை வர வைக்கிறது, அப்புறம் அடிதறிய போடுறது. உங்க டாக்டிக்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும் டி. இங்க பாருப்பா, முன்னாடி நடந்த சண்டைக்கெல்லாம் எங்களால மன்னிப்பு கேட்க முடியாது. வார் தான். கடைசியா நடந்த சண்டைக்கு மட்டும் தப்பு எங்களோடது. நம்ம பொண்ணுங்க உள்ள புகுந்து குழப்பினதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. டேய் இப்போ எதுக்குடா சமாதானம் பிளான் பண்ணுறீங்க? இதோ பாரு, பிளானு அது இதெல்லாம் சொல்லாத, உண்மையான அக்கறையில தான் சொல்றோம். டேய் ஆட தெரியும் சவால் விடுறது, அப்புறம் ரூம் போட்டு யோசிச்சு மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் சண்டை போடுறது, அப்புறம் மன்னிப்பு கேட்கறது. உங்களுக்கு இதே வேலையாக போச்சுடா. எத்தனை வாட்டி தான் மன்னிப்பு கேட்பீங்க? வெக்கமே இல்லையா? டேய் மரியாதையா பேசு. உங்களுக்கு என்னடா மரியாதை? பிரச்சனை வேணான்னு பார்த்தா ஒரேடி ஆகுறீங்க. வாங்கடா ஒண்டி கொண்டி பாத்திரலாம். டேய் ஒண்டி பாத்துரலாம்டா, ஆனா சண்டையில இல்ல, சவால் விட்டீங்கல்ல, டான்ஸ்ல பாத்துருவோம். போடா டேய் போடா. சீ நீ போடா. போடா டேய். போ போடா போ. டேய் போடா டேய். போடா அபிஷ்டு. குண்டா போடா போடா. போங்க போ போ போ. டேய் அவரு அவரே தான் இவரு. ஆளை பார்த்தா ஆடுறவர் மாதிரியே இல்லையே. இன்னும் கூட யூனிஃபார்மை கட்டிட்டு பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டேன். அதுக்காக நீ இல்லைன்ற மாதிரி ஆயிடுமா? இல்லப்பா, கொஞ்ச நாளா ஆடுறதை விட்டதால சாருக்கு ஒரு மினி தொப்பையும் கன்னத்துல ஒரு ஆப்பிளும் விட்டுருக்கு. அதுக்காக ஒரேடியா அப்படி சொன்னா எப்படி? ரொம்ப பேசுறடா. அவன் பேசுறது இருக்கட்டும், நம்ம போய் பேசலாமா? எனக்கு என்னவோ அவர் டான்ஸ் கத்து தருவாருன்னு தோணல. 30 நாட்களில் நாட்டியம் கற்றுக்கொள்வது எப்படின்னு ஒரு புக் எடுத்து கையில தரப்போறாரு பாரு. அப்படிலாம் கூட ஒரு புக் இருக்கான்னு உனக்கு அந்த மேட்டர் தெரியாதா? 30 நாள்ல ஹிந்தி கத்துக்க, பிரெஞ்சு கத்துக்க, டிவி ரிப்பேர் கத்துக்க, இப்படி எல்லாத்துக்கும் புக் இருக்கு. எதுக்குடா வந்த வேலையை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு? வாங்கடா போய் பாப்போம். என்னப்பா? இல்ல சார், அது வந்து எல்லார்கிட்டயும் ஐடி கார்டு இருக்குல்ல? இருக்கு சார். எந்த புக் வேணுமோ எடுத்துட்டு என்ட்ரி போட்டுக்குங்க. என்னடா இது? சொல்லு. என்னடா சொல்றது கேளுடா. இன்னும் 20 மினிட்ஸ்ல லைப்ரரி க்ளோஸ் பண்ண போறேன், சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க சார், நாம அப்புறமா பேசுவோம். என்ன பேச போறீங்க? எங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். இல்ல சார், நீங்க தான் சார் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரணும். ஆமா சார், நீங்க தான் உங்க ஃப்ரீ டைம்ல எங்களுக்கு கத்து தரணும். டான்ஸா? நானா? அது நீங்க ஏதாவது டான்ஸ் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்பா. நீங்க ஒரு பெரிய ஆட்டக்காரரு, ஹாஃப் சோபனா, ஹாஃப் பிரபுதேவா, இன்னொரு ஹாஃப் லாரன்ஸ், அப்படி இப்படின்னு எவ்வளவு பில்டப் கொடுத்தாங்களே சார். யாரு? தமிழையா சொன்னாரா? ஆமா சார். அவருக்கு வேற வேலையே இல்ல. மச்சான் ஏதா பண்ணுடா. கேட்கலாம்டா. வேணும்னா கமல் சார் கிட்ட பேசுங்களேன். அவன் கூட சாரி அவர் கூட நல்ல டான்சர் தான். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட நாங்க எப்படி சார் கேக்குறது? எங்க ரேஞ்சுக்கு ஸ்ருதி கமல் கிட்ட வேணா பேசலாம். என்ன காமெடியா? பிடிச்சிருக்கா சார்? சகிக்கல. நான் கமல்னது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் கமலை, அவர்கிட்ட போய் பேசுங்க. அப்ப நீங்க கத்து கொடுக்க மாட்டீங்களா சார்? எத்தனை வாட்டி தான் சொல்றது? கிளம்புங்க. கிளம்புறோம் சார். ஆனா ஒரு மேட்ரு,
நீங்க டான்ஸ்லாம் பயங்கரமா ஆடுவீங்கன்னு ஐயா சொல்றாரு. எதனால இப்ப ஆடுறது இல்லன்னு? ஏதாவது தப்பா கேட்டா சாரி சார். டான்ஸ் நான் இழந்தது அதிகம். அது அது ஒரு பெரிய கதைப்பா. இப்பெல்லாம் அதை சொல்ல முடியாது. கிளம்புங்க. எதனால நீங்க கத்துக் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க சார். போதும். இந்த டான்ஸால நான் நிறைய பட்டுட்டேன். வேண்டாம். டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. அது என் உசுறு. நல்லா ஆடுற மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, லாரன்ஸ் எல்லாருமே எனக்கு தெய்வங்கள். கொஞ்ச நாள் பரதம், கொஞ்ச நாள் வெஸ்டர்ன், ஹிப்ஹாப், இப்படி நான் கற்றுக்காத டான்ஸே இல்லை. அப்புறம் என்னாச்சு சார்? எல்லாம் உருப்படாம போச்சு. படித்தவெல்லாம் நல்லா இருக்கான். டான்ஸ்னு சுற்றினா தோத்து போய் நிற்கிறேன். போங்கடா. டான்ஸ் அது இதுன்னு சுற்றி வாழ்க்கையை கெடுத்துக்காம ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்க. இல்ல சார். சொல்றாங்கல்ல, போங்கடா போய் படிங்க. அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். போங்க. என்னடா பண்றது?